ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்ம நல்ல காரியங்களை தியானிக்க, பேச, ஆண்டுடைய வார்த்தைகளை அனுபவிக்க, சுதந்திரிக்க கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற மகா பெரிய தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்முடைய சிந்தைகளை, எண்ணங்களையும் நம்ம கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திசை திருப்புவோம். ஆகவே கவனத்தை சிதறடிக்காதபடிக்கு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கவனியுங்கள். ஒரே நேர்கோட்டிலே நம்ம எல்லாரும் போகும்போது அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, போதும், அயோக்கியமானதை செய்யாது. வசனத்தின் மீது கைகளை வைப்போம். இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு மனமாய் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற பரம பிதாவாகிய தகப்பன், இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்தவர். உம்முடைய வசனத்தின்படி எங்களை திருப்தியாக்க நாங்கள் இந்த இடத்துல உம்முடைய பொற்பாதம் பணிந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே நாம் தியானிக்கிற போது 3 காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பதிவிட நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே அன்பின் குணாதிசயங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் ஆரம்பித்தோம். போன வாரத்தில் 3 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன? ஹலோ, 3 காரியங்களை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அன்பின் குணாதிசயங்களிலே 3 குணாதிசயங்கள். அன்பு சாந்த குணம் உள்ளது, நீடிய தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. So we need to have such a kind of qualities, characteristics in our life in order to love God. தேவனை நாம் நேசிக்க வேண்டுமேயானால், அல்லது தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நமக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லுகிறார். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கு ஒரு கசப்பான உண்மை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. அருமையானவர்களே, ஆனால் வேறு வழி இல்லை. there is no other option at all. we have to accept it. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, அன்பின் குணாதிசயங்களிலே முக்கியமான 3 நாம் பார்த்தோம் கடந்த நாட்களிலே. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு நீடிய தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த நாளிலேயும் அதே தலைப்பின் கீழே 3 காரியங்களை, வேறு குணாதிசயங்களை உங்களோடு கூட நான் பதிவிட வாஞ்சிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிற போது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அவர்களுக்குள் உருவானது, அவர்களுக்குள் உருவாக வேண்டும் என்று விரும்பினார். அது அப்படி நடந்தது. இந்த செய்தியினுடைய சாராம்சமும் ஆழமான நோக்கமும் அதுதான். நமக்குள் இப்படிப்பட்ட இந்த குணாதிசயங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும். This kind of characteristics must be built in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்களை ஆண்டவர் கட்டுவாராக. அருமையானவர்களே, நாம எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும், ஞானமும் புத்தியும் அறிவுள்ளவர்களாக நாம் இருந்தாலும், நமக்கென்று ஒரு தனித்திறமையும் தாளந்துகள் நிறைந்தவர்களாய் நாம் இருந்தாலும், இந்த குணாதிசயங்கள் நமக்கு தேவை.
இந்த குணாதிசயங்கள் இல்லாத பட்சத்தில் அருமையானவர்களே நாம் ஆண்டவரை நேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய குடும்பத்தை நேசிக்க முடியாது. ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழலாம், ஆனால் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமேயானால் இந்த வசனங்கள் சொல்லுகிறதை நாம் கேட்க வேண்டும். அப்ப முதலாவது இந்த காலை வேளையிலே நாம் பார்க்க இருப்பது, அன்பு தன்னை புகழாது. அருமையானவர்களே, அன்புக்கு தற்புகழ்ச்சி விரும்பாது, தற்புகழ்ச்சியை அது நாடாது, தற்புகழ்ச்சியை எதிர்பார்க்காது, தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டிருக்காது. சில பேருக்கு என்ன தெரியுங்களா, பேர் எழுதும் போதே குவாலிஃபிகேஷனையும் எழுதணுன்ற ஒரு ஆர்வம். நல்ல கவனிங்க, சில பேருடைய பேர் எழுதும் போதே அவர்களுடைய பதவி, டெசிக்னேஷன், அவர்களுடைய பதவி, அவங்க என்ன ஹோல்ட் பண்ணி இருக்கிறாங்க, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, அதையும் எழுத விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே மனிதன் தற்புகழ்ச்சியை தேட ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய அன்புக்குள்ளாக வர முடியாமல், அல்லது தேவனுடைய அன்பை விட்டு அந்த பவுண்டரியை விட்டு தாண்டி வெளியே போய் அவன் தற்புகழ்ச்சியை நாட ஆரம்பிக்க வேண்டிய அல்லது ஆரம்பிக்கிற சூழ்நிலைக்குள் அவன் தள்ளப்பட்டான். இன்னைக்கு நான் பணக்காரர் என்று சொல்லுகிறது ஜனங்கள் விரும்புகிறார்கள். நான் ரொம்ப ஏழைங்க அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு விரும்புகிறாங்களா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னு சொல்றதுக்கு விரும்புகிறாங்களா? இல்லை. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க, 3 விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்று கீழ்த்தட்டு மக்கள். அவன் ரொம்ப ஈஸியாக சொல்லுவான், நான் பிச்சை எடுத்து தாங்க பிழைக்கிறேன் அப்படின்ட்டுருவான். அவன்கிட்ட பொய்யெல்லாம் பித்தலாட்டம்லாம் இருக்காது. இன்னொன்று ஹையர் பீப்புள், ரொம்ப மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்களாம் பணக்காரர்கள், வரி கட்டுகிறவர்கள், அப்படிப்பட்ட நல்ல பிஸ்னஸ் பீப்புள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்கள். எதுவுமே அவர்களுக்கு குறைவு இருக்காது. அவர்கள் தங்கள் பணக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் இந்த நடுவில் இருக்கான் பாருங்க, நடுத்தர மக்கள், த மிடில் கிளாஸ் பீப்புள், வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். தே won't accept. அவங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை பதிவு செய்வார்கள். ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புவார்கள். இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் விரும்புவார்கள். அதாவது நாங்கள் இவ்வளவு படிச்சிருக்கிறோம், நல்லா படித்தவனை பாருங்க, நிறைகுடம் என்னைக்குமே என்ன செய்யாது, தழும்பாது. நான் அது படிச்சிருக்கிறேன், இது படிச்சிருக்கிறேன், ஐ எம் a educated person, I am so and so, I am a graduated in Oxford University, Harvard University, from USA, from London, from Canada அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நல்லா படித்தவன் இதெல்லாம் சொல்ல மாட்டான். நல்ல படித்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரியும், நல்ல வெல் எஜுகேட்டட் பர்சன், கோல்டு மெடலிஸ்ட். எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப அவருடைய புத்தகங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுத்தவைகள். நமக்கு விளங்கவே விளங்காது. அதை புரிஞ்சுக்கணும்னாலே அதுக்கு தனியாக நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம படிக்கணும். அதுக்கு தனியாக நமக்கு புரிய வைக்கிறதுக்கு டிக்ஷனரி வேணும். அவர் யூஸ் பண்ணுற வொக்காபுலரிஸ் எல்லாம் ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை புரிஞ்சுக்கணும்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற நீங்கள் இந்து பேப்பரில் நீங்கள் படித்து அதனுடைய வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது அது அதை புரிஞ்சிக்க முடியும். அவ்வளவு ரொம்ப நெளிவு சுழிவோட எதுக மோனையோடு ஆங்கிலத்தில், தமிழ் இல்லை, ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். அருமையானவர்களே, ஒருபோதும் இந்த படிப்புக்கு நான் இது மாதிரி புத்தகம் எழுதியிருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், ஒரு நாளும் அவர் மிகைப்படுத்தினதே இல்லை. ரொம்ப எளிமையாக தாழ்மையாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் ஒரு சிலரை பாருங்க, ஒரு சின்ன காரியத்தை கூட பெரிதாக்கி அதை பிரபலப்படுத்த விரும்புவார்கள். தற்புகழ்ச்சி ஒரு 2 வெரி டேஞ்சரஸான ஒரு திங்ஸை நம்ம பார்க்க முடியும். என்ன தெரியுங்களா, ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட தற்புகழ்ச்சிங்கிற போதை, தற்புகழ்ச்சிங்கிற ஒரு அடிக்ஷன், தற்புகழ்ச்சி என்கிறதான ஒரு அடிமைத்தனம் ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு சகோதரிக்குள்ளேயோ உள்ள வந்துருச்சுன்னா, நான் நல்ல சமைப்பேங்க, ஐ எம் வெல் குக்டு,
நாம் ரொம்ப அருமையான அருமையான ஆள், நான் ரொம்ப நல்ல குக் பண்ணுவேன், ரொம்ப அற்புதமாக நான் வேலை செய்வேன், நான் எனக்கு நல்ல திறமை இருக்கு அப்படின்னு ஒருவேளை அவங்க பிரபலப்படுத்துகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில இந்த ப்ரொஃபஷனல் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்ல அனுபவம், நான் நல்ல இசை வாசிப்பேன், நல்ல இப்படி பேசுவேன், எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்குது அப்படின்னு அவர்கள் தங்களை மிகைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எப்படி? இவங்க வாயினால் தாழ்மையான பேச்சே வராது. எப்படி? நாங்கள் அப்படி ஆக்கும், நாங்கள் இப்படி ஆக்கும், நான் அதை பண்ணுனாக்கும், நான் இதை பண்ணுனாக்கும், நான் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி தங்களை பற்றியே பெருமையாய் தற்புகழ்ச்சியை அவர்கள் என்ன செய்வாங்க? அப்படியே எக்ஸால்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸால்ட் பண்ணிக்கிட்டே உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் தங்களை தாங்களே. நாங்கள் அங்கே போனோமா, நாங்கள் இப்படி செஞ்சோம், நான் தான் முன்னாடி நின்னேன், நான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்தேன், நான் தான் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தேன், நான் இல்லைன்னா அவங்கெல்லாம் அன்றைக்கி செத்து போயிருப்பாங்க அப்படிங்கிற பயங்கரமான தங்களை தாங்களே தற்புகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது. என்ன தெரியுங்களா? யாராவது ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்களை பற்றி புகழ்ச்சியாய் பேசிக்கொண்டே இருக்க வைப்பார்கள். எப்படி? அதை விரும்புவாங்க. எப்படி? அண்ணன் இல்லைன்னா நான் இல்லைங்க, அக்கா இல்லைன்னா நான் இல்லை, அக்கா தான் எல்லாமே. அவங்களுக்கு அதை கேட்க கேட்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள அப்படியே மமதை, ஒரு கர்வம், ஒரு இருதயத்தில் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அப்படி புகழ்ச்சி கொண்டே. இந்த கடந்த நாட்களில் ராஜாக்கள்லாம் புகழ்வாங்க பார்த்தீங்களா? வர்றார் 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 ராஜா வருகிறார் அப்படின்னா, அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்லோகன் சொல்லுவாங்க பாருங்க. பயங்கரமான ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்கும். பயங்கரமான, அதை நாங்கள் சொல்ல விரும்பல, பயங்கரமான ஒரு ஸ்லோகன் சொல்லி அப்படிப்பட்ட புகழ் பெற்றவர் வருகிறார், பயங்கரமானவர் வருகிறார், கடந்த நாட்களிலே போய் யுத்தம் பண்ணி அப்படி ஜெயித்தவர் வருகிறார் வருகிறார் அப்படின்னோன்னு அப்படியே அந்த சபையை எந்திரிச்சு நின்று அவரை வரவேற்று அவரை அப்படிலாம் நடக்கும்ல. இதெல்லாம் ஒரு போதை. எப்படி? இதெல்லாம் ஒரு அடிக்ஷன், இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதில் நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். அது ஒரு போதைக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னு அர்த்தம். தற்புகழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களை, தன்னை அன்பு ஒரு போதும் என்ன செய்யாது? புகழாது. உனக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுக்கலன்னா நீ எல்லாம் குப்பைக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் தற்புகழ்ச்சி செஞ்சுருக்கிறீங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்மையாகவே கிடைச்சிருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தி இருந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் உண்மையான அன்பு இல்லாதவர்கள். உண்மையான அன்பு இந்த வார்த்தை என்ன செய்யாது? சொல்லாது, தன்னை புகழாது. எனக்கு அருமையா, நான் படித்த படிப்புக்கு, நான் இருந்த வேலைக்கு, நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும், நான் இப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன் அப்படியே போய் நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அப்போ அன்பு இல்லாதவர்களால் தான் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியும். அன்புள்ளவர்களால் இந்த காரியத்தை சொல்ல முடியாது. அன்பு தன்னை புகழாது, தன்னை தற்புகழ்ச்சியா. எங்கள் குடும்பம் அப்படியாப்பட்ட குடும்பம், ராயல் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி வெரி ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலி, நாங்கள் அப்படியே ப்ரேயர்ஃபுல் ஃபேமிலி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆனால் இப்போ தானே ஒவ்வொன்றா தெரிய வருது. ராயல் ஃபேமிலியெல்லாம் ராயல் ஃபேமிலியா, இல்லை ரவுடி ஃபேமிலியா, அடிதடி ஃபேமிலியா, குத்து கலவரம் பண்ணுற ஃபேமிலியா, ஜெபிக்கிற ஃபேமிலியா, உண்மையான ஃபேமிலியா, முதல்ல இது ஃபேமிலியா அப்படின்னு இப்போ தான் தெரிய வருது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நல்ல கவனிங்க. அப்போ அன்பு தன்னை புகழாது, தற்புகழ்ச்சி செய்யவே செய்யாது. அன்பு தன்னை புகழ்ந்து கொண்டே இருக்காது. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப உண்மையான அன்பு, அந்த தெய்வீக அன்பு, தேவ பிரசன்னம் நிறைந்த அன்பு, தேவ ஆளுகை நிறைந்த அன்பு தன்னை புகழாது.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஒரு சில வசனங்களின் மூலமாய் இந்த தன்னை புகழாது என்கிறதை எப்படி வேத வசனம் நிரூபிக்கிறது என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. அன்பு தன்னை புகழவே புகழாது. உங்களுடைய பெருமையை, உங்களுடைய செயல்பாடுகள், இப்ப உங்க மனைவியோ பிள்ளைகளோ பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு பாராட்டினாங்கன்னா அது வேற, அது வேற. ஆனா நாமளே நம்ம தற்புகழ்ச்சி செய்து கொண்டிருப்பது, நான் சொன்னேன்லவா, இந்த 2வது குரூப் ரொம்ப மோசமானது. யாரையாவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு டீ பிஸ்கட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்க புகழ்ச்சியை செஞ்சு கொண்டே இருப்பாங்க, புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதை இவர்களுக்கு கேட்க கேட்க அப்படியே சந்தோஷமா இருக்கும், உள்ளம் அப்படியே பூரிக்கும். உள்ளம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட கேரக்டரை பார்த்துருக்குறீங்க? ஹலோ, இங்கே தான் இருக்கிறீங்களா? நான் டெய்லி பார்க்குறேங்க, நான் டெய்லி பார்க்குறேன், வெளியில் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன். ஒரு டீ வடை போண்டா ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா போதும், அது பொழிந்து தள்ளும். இவங்க உட்காந்து அப்படி கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. அவர் சொல்லணுமா தன்னை பற்றி? எப்படி? தற்புகழ்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இது சரியான காரியமா? அப்ப அன்பு இல்லாதவர்கள் தான் தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு. எனக்கு அருமையானவர்களே, 2 பிள்ளைங்களை பெற்றுட்டு அவங்க அப்படியே வசனம் பேசிட்டு என்னமோ சரித்திரம் படைத்தது போல, உலக ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணது போல நம்ம நிறைய காரியங்களை அது ரொம்ப கஷ்டங்க அப்படின்றோம். ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, வருஷம் தவறாம 12 மாதமும் வேஸ்ட் பண்ணாம ஒரு குழந்தை, 18 குழந்தைகள் இருக்குது. 18 குழந்தைகள் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஸ்டில் வி ஆர் யங், ஸ்டில் வி ஆர் க்ரோயிங், அவர் ஃபேமிலி இஸ் க்ரோயிங். எங்கள் குடும்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம். அப்போ அவனுக்கு முன்னாடி நம்மெல்லாம் சாதாரண ஆள். அவனே பெருமை பாராட்டுறதில்லை, நமக்கு எதுக்கு இத்தனை பெருமை? அருமையானவர்களே, அப்ப தன்னை புகழுகிற ஒரு காரியம் அன்பில்லாதவர்களால் மட்டுமே செய்ய முடியும். ஒரு பொய்யான அன்புடையவர்களால் அதை செய்ய முடியும். அப்ப வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். இப்ப இந்த குணாதிசயங்களில் மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு பார்க்க போகிற 3 முதலாவது, இந்த அன்பு தன்னை புகழவே புகழாது, தற்புகழ்ச்சி செய்யாது. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணி வச்சேன், நான் தான் எல்லாமே, நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற பேச்சு அந்த இடத்துல என்ன செய்யாது? இருக்காது. ஆண்டவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? யோசிச்சு பாருங்க. உனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நான் தான்டா, உனக்கு உன்னை இந்த நிலைமையில் கொண்டு வந்ததே நான் தான்மா. ஆனால் நீ என்ன அநியாயம் பண்ணுற? நீ கீழ்ப்படியவே மாட்டேங்கிறிய. ஆண்டவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? ஆண்டவர் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுவதில்லை. ஏன்னா அவர் உண்மையாகவே அன்பு செலுத்தினதுனால தான் அவருடைய இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீதிமொழிகள் 12:8. நீதிமொழிகள் 12:8 இல்லையா? வாசிங்க. 12:8. தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ. நல்ல கவனிங்க. தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் புகழுக்குன்னு ஒரு கேட்டகரி, ஒரு அருமையான புரோட்டோகால் வச்சிருக்கார். புரியுதுங்களா? அந்த புரோட்டோகால்ல முதலாவது காரியம் என்னன்னா, புத்திக்கு தக்கதாக மனுஷன். ஒரு குடும்பத்தை ஒரு நல்ல கணவன் ஆரோக்கியமா நல்லா கேர் பண்ணி அவன் நடத்தினான்னா, அந்த குடும்பத்தை நடத்துகிற அந்த புத்திக்குரிய புகழ்ச்சியை ஆண்டவர் மனிதர்கள் மூலமாய் அவனுக்கு தருவார். அல்லேலூயா.
ஒருத்தர் நல்ல சமைக்கிறாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டவர்கள் அந்த சமையலுக்கு ஏற்ற, அந்த புத்திக்கு ஏற்ற புகழ்ச்சியை அவர்கள் என்ன செய்வாங்க? தருவாங்க. அப்படிதானே? அப்படிதானே இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய புத்தி சரியா இருக்கணும். புத்தி கூர்மை, புத்தி அந்த அறிவு அல்லது புத்தியினுடைய செயல்பாடுகள் இது சரியா இருந்தால் மட்டும்தான் இந்த அன்பை புகழ்ச்சி செய்யாமல், எனக்கு அருமையானவர்களே, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், அன்பு ஒரு நாள் எதிர்பார்க்காது. திரும்பி ரிட்டர்ன் வரும், அல்லது நம்ம இவங்க இப்படி செஞ்சிருக்கிறோம், நாம அவங்க இப்படி செய்வாங்க அப்படிங்கிற அன்பு ஒரு நாள் அது உண்மையான அன்புக்குள்ள அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு வரவே வராது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீதிமொழிகள் 12:8 நமக்கு சொல்லப்பட்ட முதல் காரியம் என்னவென்றால், தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். எனக்கு அருமையானவர்களே, மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ரெண்டையும் விவரிக்கிறார் அவர். புகழ்ச்சி எப்படி வரும்? புகழ் எப்படி வரும்? புகழ் எப்படி உனக்கு தேடி வரும்? நல்ல கவனிங்க. தாவீது கொன்றதோ 10,000 என்று புகழ்ந்தார்கள், சவுல் கொன்றது 1000 என்று இகழ்ந்தார்கள். அப்படித்தானே செஞ்சாங்க பைபிள்ல. கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். கோலியாத்து பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போல இருக்கிறான், ஆனா அவனுக்கு பின்னாடி 10,000 பேர். அப்ப அந்த இடத்துல கோலியாத்தைக்கு ஜெயித்து வெற்றி பெற்ற போது தாவீதுக்கு கிடைத்த புகழ்ச்சி எப்படி இருந்தது? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று புகழ்ந்தார்கள் தானே. அப்ப இந்த புகழ்ச்சி அவனுடைய புத்திக்கு தக்கதாக, அவனுடைய ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவின் நிமித்தம் வந்த அந்த ஞானத்தினாலே. நல்ல கவனிங்க, கோலியாத்தை பலத்தினால் அவன் மோதி ஜெயிக்கல. தனக்கு இருந்த திறமையினாலும் அவன் தாளந்தினாலும் அவன் போய் ஜெயிக்கல. மாறாக கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே அவன் புறப்பட்டு போனான். நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவனோடு யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தத்திலே தாவீது வெற்றி பெற்றான். தாவீது கொன்றது 10,000 என்று ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் புகழ்ந்தார்கள், சவுலை இகழ்ந்தார்கள். ஏன்னா தாவீதினுடைய புத்தி ஜெயிச்சிருச்சு, சவுலுடைய புத்தி தோத்து போனது. அருமையானவர்களே, தெய்வ பயத்தோட சவுல் இருந்திருந்தார்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார்னா, தேவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டிருந்தார்னா, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர் இருந்திருந்தார்னா, நிச்சயமாகவே தேவன் கோலியாத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை சவுலுக்கு கொடுத்திருந்திருப்பார். இந்த புகழ் அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் சவுலினுடைய சரியில்லாத தன்மை, அவனுடைய புத்தியினுடைய பேதலிப்பு, அந்த புத்தியை சரியாய் ஆக்கப்பூர்வமாய் தெய்வத்துக்கு பயந்து செயல்படாமல் போனபடியினாலே கர்த்தர் தாவீதுக்கு இருந்த நல்ல புத்தியை கண்டு அந்த சவுலினுடைய ஸ்தானத்திலே தாவீதை கொண்டு வந்து வைத்து கோலியாத்தை ஜெயிக்க பண்ணி அந்த புகழ்ச்சியை தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. உங்களுடைய புத்திக்கு தக்கதாக தான் உங்களுக்கு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் இருக்கிறது. வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்களை யாராவது ஒருவர் பாராட்டினால் அது உங்களுடைய புத்திக்கு தக்க மதிப்பு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களை இகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த இகழ்ச்சியினுடைய காரணம் உங்களுடைய புத்தியினுடைய செயல்பாடுடைய மழுங்கி போன தன்மை. இப்ப நல்ல கவனிங்க, எது கூர்மையா இல்லைன்னாலும் புத்தி கூர்மையா இருக்கணுமாங்க. அப்படிதானே? எனக்கு அருமையானவர்களே, புத்தி கூர்மை ரொம்ப அவசியம். எதையும் புத்தியாய் செய்வது அவசியம்.
எந்த காரியத்தையும் புத்தியோடு நிதானத்தோடு அவன் அறிவோடு அவன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தி என்பது என்ன? நிதானமாய் நடப்பது, பக்குவமாய் நடப்பது, சரியாய் செய்வது, தவறு ஒன்றும் நடந்து விடாதபடிக்கு மிக ஞானமாய் அதிலே கவனம் செலுத்தி கவனத்தை சிதறச் செய்யாதபடிக்கு கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அந்த கவனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கவனத்துக்கு நேராக பயணிப்பதுதான் புத்தி கூர்மை. அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்ம சமைக்கிறோம், சில நேரத்தில் சில இதை போடுறதுக்கு மறந்துடுறோம். உண்மைதானே? சில நேரத்தில் போடுறதுக்கு மறந்துடுறோம். ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு ஒரு பதட்டம் வருது. ஒரு பார்த்து ஐயோ நம்ம இது செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு அதுக்காக தூக்கி எறிஞ்சிடுறோம். அதை என்னப்ப கடையில எல்லாம் இப்படிலாம் செய்யறான், நம்ம இது கூட போடுறோம், தவறு நடந்து போச்சு, ரைட், அடித்து மாற்றி சாப்பிட்றோம், திருப்தி அடைகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு விஷயமும் ஆனால் இது நமக்காக செய்கிற போது, இப்போ மற்றவர்களுக்காக செய்கிற போது நம்ம எவ்வளோ கவனமாக இருப்போம்? ரொம்ப கவனமாய் எல்லாம் இருக்கா, சரியா இருக்கா, ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, 3 தடவைக்கு 4 தடவை, எல்லாவற்றையும் ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது எத்தனை முறை பார்க்கிறோம், எத்தனை முறை இது சரியா இருக்கா, ஃப்ரண்ட் பேஜ் நல்லா இருக்கா, லாஸ்ட் பேஜ் எப்படி இருக்கு, எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கிறோமா, அது எடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் கரெக்டாக தொகுத்து எழுதியிருக்கிறோமா, அவுட்லைன் நல்லா பண்ணியிருக்கிறோமா, ஸ்கெட்ச் நல்லா பண்ணியிருக்கிறோமா, டைட்டில்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்போ புத்தி கூர்மை என்பது நாம் பேசுவதற்கு முன், செயல்படுவதற்கு முன், நாம் ஒரு காரியத்தை ப்ரமோட் பண்ணுவதற்கு முன் ஆக்கப்பூர்வமாய் இதை நம்ம ஆய்வு செய்து நம்ம ஒழுங்குபடுத்தி நேர்படுத்தி குறைகளை களைந்து நம்முடைய வாழ்க்கையில இது பிரயோஜனமாய் இருக்கும் என்கிற தீர்க்கமான முடிவு வரும் வரை அந்த புத்திக்கு நம்ம வேலை கொடுப்பது தான் புத்தி கூர்மை. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? அருமையானவர்களே, அப்ப தன்னுடைய புத்தி சரியில்லைன்னா புகழ்ச்சி வரவே வராது, புகழ் வராது. நீங்களே உங்களை புகழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, நான் அப்படியாக்கும், நான் 1998 ஸோ ஐ வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. இப்பயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கிறோம், டோட்டலி டிஃப்ரெண்ட். முதல்ல அப்போயாவது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு, இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அப்படி தான். அப்ப நம்ம புத்திக்கு அந்த நிதானமாய் சரியாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் அப்படி இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் அவனை தேடி வரும். தாவீது புகழை தேடி போகல, சாப்பாடு கொண்டு போன ஆள் அவரு சாப்பாடு கொண்டு போனவர். அவரை கொண்டு போய் யுத்தத்தில் டப்புன்னு நிப்பாட்டி யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு, ஆண்டவர் புகழை கொடுத்தார். அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனை நேசிக்கிறது உண்மையானால் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். இந்த தற்புகழ்ச்சிங்கிற போதை இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமானது. எப்படி மற்றவங்க போட்டிருக்கிற வஸ்திரத்தை விட நீங்கள் போட்டிருக்கிற வஸ்திரம் விலை உயர்ந்தது அல்லது மிக பிரதானமானது, ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க, புகழ்ந்து கொள்ளாதீங்க. யாராவது காம்ப்ளிமெண்ட்னா நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட், உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல புகழ்ச்சி, ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஒரு கொடை. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒன்றும் தவறல்ல. ஆனால் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்காதீங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு அப்படிதான். இன்னைக்கு அரைகுறை ஆடையோடு தங்களுடைய சரீரத்தை தற்புகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அவலட்சணமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. டேட்டோ போடுறான், இதில் எல்லாம் போட்டு வஸ்திரங்களில், நெத்தியில், சரீரத்தில் எல்லாம் நம்ம மறைமுகமான பாகங்கள் எல்லாம் அவங்க டேட்டோ போடு. எதுக்கு? அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதை உண்மையாகவே ஆண்டவர் மேலே அன்பு இல்லாதவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலை. என்ன, தன்னுடைய சரீரத்தின் மேலே அவனுக்கு அதிகாரமே இல்லை. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. அவன் சரீரத்தில் அவனுக்கு அதிகாரம் இல்லை.
ஆண்டவர் எல்லாம் கரெக்டாக உருவாக்கி கரெக்டாக வச்சிருக்கார். இது மண்ணுக்கு போகிறது தான், ஆனால் அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது அவசியமானது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ மனிதனுடைய புத்திக்கு தக்கதாய் அவன் புகழப்படுவான். புத்தி சரியில்லைன்னா இகழ்ச்சி வரும். ஆனால் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தற்புகழ்ச்சி இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமானது. அன்பில்லாதவர்கள் தான் அதை செய்வார்கள். அன்பு தன்னை புகழவே புகழாது. நல்ல கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 25 நீதிமொழிகள் 25:27 வாசிங்க. 25:27. தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. இப்ப நல்ல கவனிங்க. தேனை மிகுதியாய் உண்பது எப்படி நல்லதல்லவோ அதே போல தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. என கருமையானவர்களே, தற்புகழ்ச்சியை நாடக்கூடாது. தற்புகழ்ச்சியை நாடி நாமலா போகக்கூடாது. தற்புகழ்ச்சியை தேடிக்கொள்ளுகிற அல்லது சூழ்நிலையை நாம் உருவாக்க கூடாது. எனக்கு புகழ் வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல எல்லாம் படித்து தான் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ அப்படி இல்லை, துட்டு கொடுத்தா சர்டிஃபிகேட்டுன்ற நிலைமையில் போயிடுச்சு. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு காசுக்கு தகுந்தாற் போல சர்டிஃபிகேட் எந்த யூனிவர்சிட்டியில் வேணுங்கிற நிலைமைக்கு ரொம்ப கீழ்த்தரமாய் போய்விட்டது. ஏமாற்றுகிறார்கள், போலி சான்றிதழை உருவாக்கி விற்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான நிறைய பேர் உண்மையாகவே டாக்டரே கிடையாது, கொள்ள பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க. உண்மையான டாக்டர் கிடையாது, படித்து வந்த டாக்டர் கிடையாது. ஏதோ ஒரு 4 காரியங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து வந்து தங்களுக்குன்னு ஒரு கிளினிக், தங்களுக்குன்னு ஒரு பேர், ஏதோ ஒரு 4 பேருக்கு சுகமான உடனே அவர்களும் பிரபலமாகி அப்படி வந்துட்ட நிலைமைக்கு தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்கள், எத்தனையோ பேரை கண்டுபிடிச்சி வெளியில் இந்த அரசு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது. அதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தங்களை புகழ்ச்சி செய்து கொள்ளுவதற்கு, தங்களுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்தி கொள்ளுவதற்கு, தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாடுகிறார்கள். பணத்தை கொடுத்தோ அல்லது செல்வாக்க வச்சோ அல்லது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை வச்சோ, அவங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியினுடைய அவர்களுடைய காரியங்களை வைத்தோ அவர்கள் தங்களை புகழ்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இது ரொம்ப ஆபத்தானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, எவ்வளவு பிரயாணங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஊழியங்கள், எவ்வளவு ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்தார். பலவிதமான அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், கப்பற் சேதங்களினால் வந்த மோசங்களும் திருடர்களால் வந்த மோசங்களும், அடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே சிறையிலே கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த விதமான மோசங்களிலும் தீவிலே கொண்டு போய் என்னை தனிமையாய் போட்டு விட்டார்கள். ஒரு அயர்லாண்டுக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் இருக்கிறான், வேற யாருமே இல்லை. பாம்பு கடிச்சு செத்தாலும் செத்ததுதான். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த போதும், அப்படி வந்த மோசங்களிலும் எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்றார். அல்லேலூயா. அன்பு தன்னை புகழாது, ஒரு நாள் புகழாது, ஒரு நாள் தன்னையே பெருசா பேசாது. நான் இப்படி ஆகும் அப்படின்னு பேசவே பேசாது. அப்போஸ்தலனாகிய பவுலால மட்டும் எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? உபயோகப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் செருகவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆட்டிடியூடு தான், அப்படிப்பட்ட குணாதிசயம் தான் அன்பின் குணாதிசயம். அன்பு தன்னை புகழாது. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 10:18 வாசிங்க. நம்மை காட்டில் நம்முடைய உயர்வு, நம்முடைய பதவி, நம்முடைய செல்வம் போன்ற அனைத்திலும் புகழ்ச்சியை தேடிக்கொண்டே இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. வாழ்க்கை பூரா பெருமை பேசிக்கொண்டே நாங்கள் இப்படி செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம்னு சொல்லி இப்படி கனவு கண்டுட்டே செத்துறப்படாது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, பிறரால் புகழப்படுகிறவனே உத்தமன்.
உங்களுடைய செய்கை, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய கிரியை, உங்களுடைய செயல்பாடுகள் இவைகள் எல்லாம் மற்றவர்கள் பார்த்து பாராட்டுக்குரியவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முக்கியமானது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். நம்ம கவனமாய் கவனிக்கும் போது வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. அவன் சரியானவனா இருக்க முடியாது. தன்னைத்தான் புகழுகிறவன், தன்னை பெருமை பேசுகிறவன், நான் இப்படி செஞ்சிருவேன், நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்படி எல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு தற்புகழ்ச்சியை தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒருபோதும் ஒரு சரியானவர்களாக, நியாயமானவர்களாக, நேர்மையானவர்களாக, உத்தமர்களாக இருக்கவே வாய்ப்பில்லை என்று வேதம் திட்டமாய் பதிவு செய்கிறது. அருமையானவர்களே, தற்புகழ்ச்சியை ஒருபோதும் அன்பு விரும்புவதில்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் நிம்ரோத் என்கிறவன் ஒருவன் எழும்புகிறான். அவன் சொல்றான், ஏப்பா ஜனங்கள் எல்லாரும் நாம சிதறி கிடக்கிறோம், லெட்ஸ் கம் டுகெதர், லெட்ஸ் பில்ட் என்ன ஒரு பயங்கரமான ஒரு பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை, ஒரு பெரிய டவர், லெட்ஸ் பில்ட் இன் a tower. அது எப்படி? வானத்தை அளாவுகிற, வானத்தை தொடுகிற ஒரு பெரிய கட்டடத்தை நம்ம என்ன செய்வோம்? கட்டுவோம் வாங்க அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, நேரா வர்றாரு, என்ன செய்யறாங்கன்னு பார்க்கறதுக்காக வர்றாரு. பார்க்கும்போது இவங்க எல்லாம் வான் உயர்ந்த கட்டடத்தை ரொம்ப கடுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் வீட்டை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்கெல்லாம் ஒரு நல்ல வீடு வாசல் அப்படி கட்டி இப்படி மிருக ஜீவன்களோட வாழ்ந்தா கூட பரவாயில்ல. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. நமக்கு பேர் உண்டாகும்படிக்கு இந்த கட்டடத்தை டவரை கட்டுவோம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு நாடுகள் தன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப சுதந்திர தினத்து அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டெல்லி அந்த மெயின் ரோட்ல, எப்படி அந்த பார்லிமெண்ட்ல இருந்து அந்த ரோட்ல எல்லா விதமான இராணுவ தளவாடங்கள், முப்படைகளினுடைய ஆயுதங்களையும் ஜனங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஓட்டி காண்பிக்கிறார்கள். மேலே பறக்குது, இது பறக்கு. எதுக்கு? இந்திய மக்களே, நம்ம இடத்துல இப்படிப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவா? இல்லை. உலக நாடுகள் இதை பார்க்கிற போது இந்தியாவினிடத்திலே என்ன விதமான அணு ஆயுதங்கள், என்ன விதமான போர்க்கருவிகள், போர் யுத்தத்துக்கு தேவையான காரியங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, நான் பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேசம் என்பதை காண்பிப்பதற்காகவே இது நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அன்னைக்கெல்லாம் வீடு கட்டியிருக்கிறோங்க, கிரகப்பிரவேசத்துக்கு வந்துருங்க, வந்து ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் வரட்டும்டா, சொந்தக்காரன் பூரா வரட்டும்டா, இன்னி ஏளனமாக பேசினவன்லாம் வரட்டும்டா, அவன் வந்து பார்க்கட்டும்டா. இப்போ நான் போர்ட்டிக்கோவே படுறேன், எவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கிறேன், ஒரு கண்டெய்னர் லாரி நிறுத்துகிற மாதிரி கட்டி வச்சுருக்கேன் பார், அதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு பெருமைக்காகவே என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? செய்து கொண்டிருக்கிறார். சரி, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலையாவது அப்படி கொஞ்சம் தாழ்மையாக அன்பாக செய்கிறாங்களா? இல்லை. அவங்கள விட என் புள்ள டாப்பில் நிற்கணும். ஒரு நாள் நிற்கும், ரொம்ப டாப்புக்கு போயிடும். அப்புறம் எனக்கு அருமையானவர்களே, பெருமையாய் இதெல்லாம் நம்மளை நீங்க தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாம செய்கிறோமா என்பதெல்லாம் இல்லை. ஆனால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது நம்மால். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் தற்புகழ்ச்சி ஆகவே ஆகாது, தற்புகழ்ச்சியை செய்யக்கூடாது அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேத வசனம் நமக்கு தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நிம்ரோது தன்னை புகழ்ந்தான், தன்னை உச்ச கட்டத்திலே. இப்ப தேசம் புகழ ஆரம்பிச்சிருச்சு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம குடும்பத்தை குறித்து புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம பரம்பரையை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தற்புகழ்ச்சி. இன்னைக்கு எல்லாரும் அத்தியாவசியத்துக்காக கார் வாங்குறத விட்டுட்டு, என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல வாங்குறத விட்டுட்டு, ஆஹா யாருமே வச்சிருக்கிறாரத நாம வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த புகழ்ச்சி நமக்குள்ளே அது இன்பில்ட்டா இருக்கு. அதுதான் வெளியில வந்திருக்கு. இப்ப அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறோம். இது எல்லாரும் பார்த்தோ பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லணும் நம்ம அந்த ஆர்வம், அந்த எண்ணம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்மளை அறியாமலே நம்ம அன்பை இழந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை. கிறிஸ்துவின் மேல் ஒருவன் அன்பு வைத்திருந்தானே ஆனால், அல்லது வைத்திருப்பாரே ஆனால், அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் பெருமையாய் எதையுமே நினைக்க மாட்டாங்க. கர்த்தர் கொடுப்பார், ரொம்ப எவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்தாலும் அதுல ஒரு தாழ்மை, அதுல ஒரு பயபக்தி, ஒரு தெய்வீக பிரசன்னம், உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம். யார் பேசினாலும் அல்லது அதை பற்றி புகழ்ந்தாலும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. அது இகழ்ந்தாலும் பாதிக்கவே பாதிக்காது. ஏன் தெரியுமா? உங்களுடைய அன்பு பொருட்கள் மேலே இல்லை. உங்களுடைய அன்பு ஒரு முக்கியமான ஒரு நபர் மீது அல்ல. நீங்கள் தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள். அந்த அன்பு உங்களை ஒருபோதும் தற்புகழ்ச்சி செய்வதற்கு அனுமதிக்கவே அனுமதிக்காது. அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்ப நிம்ரோதை பார்ப்போம். நிம்ரோது மேல உயர்த்தி கட்டுறான், எல்லாரும் ஒருமனப்படுறாங்க. கர்த்தர் பார்த்தாரு, அடேயே இது சரியில்லையே, இவங்க என்னை ஆராதிக்கணும், என்னை மகிமைப்படுத்தணும், என்னை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் இவங்களை நான் உருவாக்குனேன். இப்ப இவங்களுக்கு பேர் உண்டாக செய்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவர் பார்த்தாரு, அவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நீங்க பைபிள்ல போய் பாருங்க. அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கினார். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வேலை, நிறைய பேருடைய குடும்பம், நிறைய பேருடைய ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க எல்லாம் தாறுமாறானதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டதுனாலே. எங்க தற்புகழ்ச்சி இருக்குதோ, உங்களுக்கு எதை கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தரை மட்டுமே புகழ்ந்து பேசுங்க. கர்த்தரை மட்டுமே புகழ்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், உம்முடைய எல்லா நன்மைகளுக்காக நன்றி, அப்படி மட்டும் சொல்லுங்க. ஆனால் நீங்க உங்களை புகழ்ந்தீங்க அல்லது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை புகழ்ந்தீங்க, அந்த இடத்துல தாறுமாறாகும், வீழ்ச்சி அங்கே உண்டாகும், பிரிவு உண்டாகும். இங்க உண்டானுச்சு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அன்பு தன்னை புகழவே புகழாது என்று நம்ம பார்த்தோம். ரெண்டாவது காரியம், அன்பு என்ன செய்யாது? இருமாப்பாய் இராது. இருமாப்புன்னா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இருமாப்புன்னா என்ன? சத்தமா இருமாப்புன்னா? ஹலோ, எல்லாருக்கும் காது கேக்குதுங்களா? இருமாப்பு அப்படின்னா என்ன? தெரியாம மாதிரி இருக்கிறது, கண்டுக்காத மாதிரி இருக்கிறது இருமாப்பு. அப்புறம் ஹலோ, பொய் சொல்றது. அப்புறம் வேற? நல்ல கவனிங்க. இருமாப்பு என்றால் வேற ஒன்றுமல்ல, இருதயத்தை கடினப்படுத்துவது, பிடரியை கடினப்படுத்துவது. நல்ல கவனிங்களேன். நமக்கு இப்போ இதுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உதவி செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய முடியும்? ஆமாம், கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ணுற செயல்பாடு தான் இருமாப்பு. எனக்கு அருமையானவர்களே, இப்போ நம்ம ஒரு சண்டை வந்துருச்சு, ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகுறாங்க. சரி, ஓகே, ஐ எம் சாரி அப்படின்னு கண்ணீரை தொடச்சி விடுற அந்த மனப்பக்குவம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அன்பு ஜெயிக்குது. ஆனால் நீ எத்தனை நாள் ஆனாலும் சரி, நீ அழுதுகிட்டே தான் இரு, நீ கடை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது பாருங்க, அந்த இடம்தான் இருமாப்பு. அன்பு ஒரு நாளும் இருமாப்பாய் இராது.
கண்டிக்கும், தண்டிக்கும், எல்லாம் செய்யும், உணர்த்தும். அது அது ரொம்ப கோபப்படும், எல்லாம் செய்யும். ஆனால் அது இருமாப்பாக இருக்க முடியாது, கடினப்படுத்த முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இருதயத்தை கடினமாக வைத்து கொள்ளுகிற ஒரு நிலை வந்துவிட்டது. எப்படி? முதல்ல எல்லாம் ஒரு ரோட்டில் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா எல்லாம் போய் உதவி செய்வார்கள். இப்போ அப்படி இல்லை. எவ்ரி ஒன் டேக்கிங் த ஃபோட்டோஸ், வீடியோஸ். சில பேர் அப்படியே அப்லோட் பண்ணி லைவில் போகுது, உலகம் பூரா பார்க்குறான் லைவில். அவனை காப்பாற்றுறதுக்கு துப்பு இல்லை, காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு முடியல. ஆனால் அப்போ இதிலிருந்து என்ன நமக்கு புரிஞ்சிக்க முடியுது? இருதயம் கடினத்தன்மை. முதல்ல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுகிறவர்கள், திருடர்கள்லாம் கொஞ்சம் பேராக தான் இருந்தாங்க. இப்போ நல்லவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மனிதனுடைய இருதயம் கடினமாகிவிட்டது. ஒரு திருடன் போய் ஒரு சின்ன தங்க நகைக்காக கழுத்தை அரித்து கொள்ளுகிறான். அப்போ அவனுடைய இருதயம், அவனுக்கு குடும்பம் இருக்குது, அவனுக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவனுக்கு மனைவி இருக்குது, அவனுக்கு தாய் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. ஆனால் அவனால் எப்படி அதை துணிந்து செய்ய முடிகிறது? அவனுடைய இருதயம் கடின இருமாப்பு அவனுக்குள்ளே வந்து விடுகிறது. ஒரு இறுகின தன்மை, ஒரு கெட்டித்தன்மை, ஒரு இலகுவான இருதயம் போய் கடினமான இருதயம் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. அதுக்கு வேத ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உதாரணமாக இருமாப்புடையவர்கள் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஒருத்தங்க இருமாப்பா இருக்கிறாங்க, தேவ அன்பு அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்பொழுது ஒரு விஷயத்தை, சாதாரணமான விஷயத்தை, சுலபமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கென்று ஒரு நியாயத்தை மனதிலே ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு இதுதான் சரி, இது சரியில்லை என்று யாரெல்லாம் அவர்கள் கர்வமாய் பேசுகிறார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் இந்த இருமாப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. அதுக்காக தவறெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு அவ்வளவு புத்தி கூர்மையெல்லாம் இல்லாமல் இல்லை, புத்தி இருக்கு, கூர்மை இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லும் போது 90 பேரால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் இலகுவாக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக தன்னை காண்பிப்பதற்கு அவர்களுக்குள்ள ஒரு காரியத்தை வைத்து கொண்டு, இல்லை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர்களுக்கென்று ஒரு நியாயத்தை வைத்து கொண்டு அவர்கள் பேசுவாங்க பாருங்க. அவர்கள் இருமாப்புடையவர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுக்கென்று ஒரு தனி விளக்கத்தை வைத்து கொண்டு இவர்களை நாம் இந்த கடினமான இருமாப்புள்ளவர்களை மீட்டு கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, லேஸ்பட்ட காரியம் அல்ல. மிகவும் கடினமான காரியம் இவர்களை வெளியில் கொண்டு வருவது. எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தோடு நான் தொடர்புபடுத்த வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 131:1 வாசியுங்கள். இப்படியாய் அவர் சொல்லுகிறார், நம்முடைய மனதும் இருதயம் இருமாப்படையாதபடிக்கு கவனமாய் காத்துக்கொள்வது மிகவும் நல்லது. 131:1 சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. நல்ல கவனிங்க. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் இந்த சபையில் ஆசாரியனா ஊழியனா அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஏன் ரோலை யாரும் ப்ளே பண்ணக்கூடாது. நான் சொல்றது சரியா? ஹலோ, இருக்கீங்களா என்னோட? ஏன் ரோலை, எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை யாரும் என்ன செய்யக்கூடாது? ப்ளே பண்ணக்கூடாது. சவுல் ஒரு முறை ராஜாவாக தெரிந்து கொண்ட அந்த காலகட்டத்தில் இவனுக்கு ஒரு மெத்தனை வந்து விட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துதான் பலி செலுத்தணும். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. தாமதமான உடனே இவரு, ஓகே, why don't I do that?
நான் இதையா செய்யக்கூடாது அப்படின்னு துணிகரம் கொண்டு இருமாப்படைந்து இருதய கடினத்தன்மையாகி அவர் என்ன செய்யறாரு, நேரா போய் அவர் துணிஞ்சு அவர் எடுத்து பலி செலுத்திடுறார். அந்த காலதாமதமான சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? புத்தியினமாய் செய்தீர். உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவன் தான் நான். ஆனால் நான் வர தாமதமாக இருந்தாலும் நீ பொறுத்திருந்திருக்கணும், நீ வெயிட் பண்ணி இருந்திருக்கணும், அவசரப்பட்டிருக்க கூடாது. இல்லை, ஜனங்கள் எல்லாம் கலைஞ்சு போகிறாங்க, அதை பார்த்த உடனே சரி இப்படி போனால் நல்லா இருக்க போயிட்டு போகிறாங்க. உண்மையாக இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள், வசனத்தின்படி நடக்கிறவர்கள் எவ்வளவு கால தாமதமானாலும் அவருடைய பிரசன்னத்துக்கு அவர்கள் காத்திருப்பார்கள். தீர்க்கதரிசி சொல்றார். அதை சாமுவேல் தீர்க்கதரிசி போயிட்டு போறாங்கப்பா, போறவங்க போகட்டும், ஆனா இருக்கிறவங்களை வச்சு நம்ம செஞ்சிருக்கலாமே, நீ ஏன் அவசரப்பட்ட? நீ இதை செய்தபடியினாலே உன் ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கி போ. நீ இனிமேல் யூ ஆர் நோ மோர் கிங். நீ அந்த இடத்துல ராஜாவா இருக்க முடியாதுன்ட்டார். அன்பானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க, இருதயம் இருமா. அதனாலதான் தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் இருமா படைவது இல்லை, இருமாப்புள்ளது அல்ல. ஆண்டவரே, என் இருதயம் இருமாப்பா இல்ல ஆண்டவரே, கடினத்தன்மையா இல்ல ஆண்டவரே. அதனாலதான் தாவீதால அழ முடியுது. தாவீதால அழ முடிஞ்சதுக்கான காரணம் என்ன? அருமையானவர்களே, இருதய கடினம் உள்ளவர்கள் தான் கண்ணீர் வராதவங்களுக்கு. இருதயம் லகுவா இருக்குமே ஆனால் கண்டிப்பா அவங்க எமோஷனல் ஆயிடுவாங்க, அவங்க கண்ணீர் விடுவாங்க. ஒரு விஷயத்தை கேட்கும் போதோ பார்க்கும் போதோ அல்லது அதை பற்றியதான காரியங்களை தெரிந்து கொள்ளுகிற போது அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. தாவீது தேவ சமூகத்திலே அவன் பாவம் செய்த போது கூட ஆண்டவரிடத்தில் அவன் வந்து அழுகிறான், ஆண்டவரே, do not take thy spirit from your God. ஆண்டவரே, நிலவரமான என் இருதயத்தை எனக்கு தாங்க ராஜா, சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், create in me a new heart, O Lord என்று அவன் கதறுகிறான், அழுகிறான். இதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் மன்னிச்சு போ, ஆனா அதுக்குரிய விளைவை நீ அனுபவிச்சு தாங்கணும், அந்த தண்டனை நீ அனுபவிச்சு தாங்கணும். செய்த பாவத்துக்கு ஆண்டவர் மன்னிச்சு அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய மனதும் இருதயமும் கடினம் ஆயிடக்கூடாது, மிருக குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. என்னைக்காவது அழகா மான் இருக்கு, நாம ரசிக்கிறோம். என்னைக்காவது சிறுத்தையும் சிங்கமும் புலியும் ஆகா மான் நன்றாக இருக்கிறது, ஆகவே அது போகட்டும் என்று அது விட்டுருக்குதா? போற வழியில் அடிச்சு தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு அதுவே ஆகாரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனுடைய தன்மையை மாற்றிக்கவே மாற்றிக்காது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ வசனம் சொல்லுது, இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 18:12. இது முக்கியமான வசனம், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 18:12 சொல்லுகிறது, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை, ஒரு சபை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருமாப்படைகிறாங்கன்னா இருதய கடினத்தன்மை. யாருக்கு ஆண்டவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, விசுவாசி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நல்ல ஆலோசனை சொல்றவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மூத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் ஏன் இஷ்டப்படித்தான் செய்வேன், ஏன் இஷ்டப்படித்தான் நடப்பேன், ஏன் இஷ்டப்படித்தான் நான் போவேன் அப்படிங்கிற அந்த இருமாப்பு வருகிறதுனா நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை நான் சொல்லலை, யாரு பாஸ்டர் இப்படி சொன்னார்னு சொல்லக்கூடாது, பைபிள் சொல்லுது. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க, ரீட் இட் அகெயின். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் நான் சபைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் சபைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நான் அதெல்லாம் நான் இணங்கி போக மாட்டேன், நான் இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற அந்த இருமாப்பு வருதுன்னா அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அருமையானவர்களே, இருமாப்பு உனக்குடைய அந்த அழுத்தம் வருது இல்ல, அந்த இருமாப்பு, அந்த கடினத்தன்மை எப்படி
நாம முதல்ல கடினத்தன்மையெல்லாம் பிறக்கல. எப்படி கடினத்தன்மை எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த சூழ்நிலை, என்வாயர்மெண்ட், அட்மாஸ்பியர், இந்த சூழல் எல்லாம் நம்முடைய கடினத்தன்மை ஆக்கிடுது. ஏன்னா நாம் அதுக்கு பழகிடுறோம். அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 8:1. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? அல்லேலூயா. இருமாப்பு எது உண்டாக்குமா? இருமாப்பை உண்டாக்குகிறது எது? அறிவு. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவ்வளோ படித்தவர், கமாலியலின் பாதத்தில் இருந்து சகலத்தை கற்று தேர்ந்தவர் சொல்லுகிறார், ஐ எம் நத்திங். அவர் சொல்றார், நான் ஒன்றும் இல்லைங்கிறார். ஐ எம் நத்திங். எனக்கு என்னுடைய அறிவு குறை உள்ளது, நான் குறைச்சல் உள்ளவன் சொல்றார், தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம குறை உள்ளவர்கள், நிறைவுள்ளவர்கள் ஆக்குற அந்த தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவுதான் இருமாப்பை உண்டு பண்ணுகிறது. எந்த அறிவு? தேவ அறிவா? தெய்வீக அறிவா? வேத அறிவா? பரிசுத்தரின் அறிவா? இல்ல, உலக அறிவு. எவ்வளவு தூரம் உலகத்தை குறித்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முற்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய இருதயத்தை இருமாப்படைய செய்யும். தேவ அன்பில் இருந்து உங்களை விலகச் செய்கிற மிக முக்கியமான காரியம் அது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஆகவே அந்த அறிவு இருமாப்படைய செய்யும். நல்ல கவனிங்களேன், உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது இன்னோசென்ட்டா இருந்த பிச்சைக்கார லாசரு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டான். ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து சம்பிரமமாய் அனுபவித்து உலகத்திலே உலகத்துக்குள்ளாகவே வாழ்ந்து உலகம் அவனுக்குள்ள இருந்த ஐஸ்வர்யவான் எங்க இருந்தான்? நரகத்தில் இருந்தான்னு பைபிள் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்ம தெரிந்து கொள்வது தவறல்ல, அறிவை வளர்த்து கொள்வது தவறல்ல, ஆனால் அந்த அறிவு இருமாப்படைய செய்யும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவுன்னா என்ன தெரியுங்களா? அறிவு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. அறிவு பரிசுத்தரை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் அறிவு. தேவனை பற்றிய அறிவு, வேதத்தை பற்றிய அறிவு, இந்த சபையை குறித்த அறிவு, இதுதான் நமக்கு தேவை. உலகத்தை குறித்த அறிவு நமக்கு இருந்தாலும், ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நான் அன்பில்லாதவனாய் இருந்தால் நான் ஒன்றும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப அந்த அறிவு இருமாப்படைய செய்யும் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, நேபுகாத்நேச்சார் ஒரு இருமாப்பு அவனுக்குள் வந்தது. ஓ, உலகத்தை நான் ஆட்சி செய்கிற ஒரு பெரிய ராஜ்ய பாரம், நான் தான் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டேன். அவனுடைய இருமாப்பு எங்க போய் முடிஞ்சிச்சு தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு அடி போட்டாரு, புல்லை திங்கிற ஒரு நிலைமைக்கு மாறினான். மிருகத்தை போல அவன் புல்லை தின்கிற ஒரு பரிதாப நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய அறிவு கடைசியில் புல்லை திங்கிறதுக்கு கொண்டு போயிடுச்சு. அவன் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறகு தேவன் இரக்கம் பாராட்டி அவன் மனம் திரும்புகிறான். அதுக்கப்புறம்தான் அதே நேபுகாத்நேச்சார் கர்த்தரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருமாப்பு அறிவு, இந்த அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிற இந்த அறிவை முன்னிறுத்த வேண்டும். பரிசுத்தரின் அறிவை முன்னிறுத்த வேண்டும். இருமாப்படைய செய்கிற எந்த ஒரு காரியத்திலையும் நம்முடைய அறிவை செயல்படுத்தக்கூடாது. கவனம் செலுத்தாமல் நாம் இருப்பது நல்லது. அனனியாவும் சப்பீராளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அனனியாவும் சப்பீராலும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய காணியாட்சிகளை விட்டு கர்த்தருக்கு என்று அவர்கள் சபையின் நடுவே வைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்திலே எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அனனியாலும் சப்பீராலும் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துக் கொண்டார்கள்.
இவங்க நினைச்சாங்க no one knows that, யாருக்கு தெரியாது இது, ஆகவே நாம கொடுத்துட்டு நம்ம வந்துருவோம், எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு. உள்ளே போகிறார்கள். உன்னை அனனியா போகிறான். உள்ளே போன போது உள்ளே இருந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், நீ எப்படி இப்படி துணிகரமான காரியத்தை செய்தாய்? அந்த சொன்ன ஒரு வார்த்தை தான். வாசற்படியிலே அந்த இடத்திலே விழுந்தவன் மரித்து போனான். எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவனை அடக்கம் பண்ணுவதற்கு. இதை அறியாமல் மனைவி வருகிறாள், சப்பீராள் வருகிறாள். வந்து அவன், நீங்கள் ஒருமனப்பட்டது என்னன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் தேவனை வஞ்சிப்பதற்கு ஒருமனப்பட்டது என்ன? அருமையான, வாசற்படியிலே விழுந்து செத்து போனாள். செத்து போன பிறகு அவங்க பரிசுத்தவான் சொல்றாரு, இப்பதான் உன் வீட்டுக்காரனை எடுத்துட்டு போறாங்க, உன்னையும் அவர்கள் கொண்டு போவார்கள். அங்கேயே விழுந்து மரித்து போனார்கள். அருமையானவர்களே, நாம நினைக்கலாம் நான் சரியா செய்கிறேன்னு. இல்லை, நீங்க உலக காரியத்துக்குள்ள விட்டுட்டு தேவனுக்குரிய காரியங்கள்ல உங்களுடைய அன்பை செலுத்துங்க. இருமா படைகிறது நீங்க சரின்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய விளைவுகளை நீங்க சந்திச்சு ஆகணும். அதுக்குரிய காரியங்களை நம்ம கீழ்ப்படியாமல் துணிந்து இருமா படைகிறதுக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த இருமாப்பு, அந்த பிடரியை கடினப்படுத்துகிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையை அழித்து போனது, அழித்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, அறிவை ஜெயிக்க ஒரே வழிதான், அன்பு மட்டும்தான். அன்பு மட்டும்தான். இருமாப்பை ஜெயிக்க ஒரே வழி அன்பு மட்டும்தான். அன்புனால தான் இருமாப்பை ஜெயிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இருமாப்படைந்தார்கள். ஒவ்வொரு முறை இருமாப்படைகிற போதும், இருதயத்தை கடினப்படுத்துகிற போதும் ஆண்டவர் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம இருமாப்படையக்கூடாது, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, கடினப்படுத்துவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவது, அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம் அப்படிங்கிறதுக்கான எதிர்பதம் என்ன? ஹலோ, அயோக்கியம் அப்படிங்கிறதுக்கான எதிர்பதம் என்ன? யோக்கியமானவைகளை, யோக்கியமான காரியம், யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று பைபிளில் சொல்லுது. ரோமர் 12:17 வாசியுங்கள். ரோமர் 12:17 யோக்கியமானவைகளை, சரியானவைகளை ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு ஒரு அலையிலே சொல்லுவோமா, யோக்கியமானவைகளை நான் செய்யணுங்க. யோக்கியமானவைகள் என்ன? அநியாயம் செய்யாம நியாயமானபடி நான் நடந்துக்கணும், சரியானபடி நான் நடந்துக்கணும். ஒரு சரியான ஒரு நிலைமையிலே, ஒரு நடுநிலையிலே நாம நடக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நாம் தேவ அன்பினால் நிறைந்துள்ளவர்களாய் இருக்கும் போது நம்மால் அயோக்கியமானவைகளை பேச முடியாது, அயோக்கியமானவைகளை செய்ய முடியாது, அயோக்கியமானவைகளை சிந்திக்க முடியாது, அயோக்கியமான காரியத்தை நம்ம ஒரு நாள் செய்ய முடியாது. கருமையானவர்களே, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நம்மால செய்ய முடியாது. ஏன்னா அன்பு அயோக்கியமானதை செய்யவே செய்யாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முன்பதாக இந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:21 வாசிங்க. 8:21 2 கொரிந்தியர். மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இப்ப உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன்னு சொன்னேன்ல, வேதத்திலிருந்து தான். இப்ப மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. அவர்கள் 2 பேரும் அவர்கள் பேசி அவர்களுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டு திருமணம் பண்ணுவதற்காக ஒரு ஒப்பந்த காரியங்களை பண்ணிவிட்டார்கள், யூதர்களுடைய முறைமையின்படி. நல்ல கவனிங்க, என்னை பாருங்க. அப்ப ஒப்பந்தம் பண்ணியாச்சு. இப்ப யோசேப்புக்கு தெரிய வருது, பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்து மரியாள் இப்பொழுது கர்ப்பமாயிருக்கிறாள். யோசிச்சு பாருங்க, நிச்சயதார்த்தம் இப்பதான் நடந்திருக்குது.
2 பேரும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் மரியாளோ கர்ப்பமாக இருக்கிறாள். எப்படி அவன் ஏற்றுக்கொள்ளுவான்? இப்ப அந்த அந்த யோசேப்பு வருகிறார், மரியாளை அவமானப்படுத்த விரும்பல. எவ்வளவு ஜெனியூனா நடந்துக்கிறார் பாருங்க. அயோக்கியம். அவர் நினைச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஊரே பப்ளிசிட்டி பண்ணி அவர் அவமானப்படுத்தி இருக்கலாம், கேவலப்படுத்தி இருக்கலாம், நடத்தை சரியில்லாதவள் என்று சொல்லி இருக்கலாம், இவள் ஒழுங்கில்லாதவள் என்று சொல்லி இருக்கலாம். அந்த நாட்களிலே சொல்லப்பட்டது போல எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அது செய்யல. அவள் ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். எவ்வளவு அழகா பாருங்க. அதனாலதான் எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருத்தர் அவமானப்படுத்தி, ஒருத்தர் அசிங்கப்படுத்தி, ஒருத்தரை கேவலப்படுத்தி நாம் அதில் சந்தோஷப்படக்கூடாது. ஒருவேளை தவறாகவே இருந்தாலும் அதை நாம சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம். நாம சொல்லலாம், இப்படி பண்றது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லலாம் பக்குவமாய். ஆனால் எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்கா அவர்களை கேவலப்படுத்துகிற காரியம் என்பது அது 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 யோக்கியமான காரியம் அல்ல, அயோக்கியமான காரியம். அப்ப இந்த மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட மனதாயிருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, ஏய் நான் தேவ திட்டத்தின்படி செஞ்சுட்டு இருக்கிறேன், நீ என்ன இப்படி பண்ற? நேரம் அன்னைக்கு பூந்துட்டார் உள்ள, அந்த யோசேப்புக்குள்ள பூந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவள் பரிசுத்த ஆவியானவராலே உருவானது அந்த கரு, ஆகவே அவளை நீ தள்ளக்கூடாது. மனதார யாராவது ஏற்றுக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. கர்ப்பமாய் இருக்கிற ஒரு பிள்ளைய வாழ்க்கை கொடுப்பதற்கு ஏற்றுக்கொள்வார்களா? தேவனுக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தபடினாலே, தேவன் மேல் அன்புள்ளவராய் இருந்தபடினாலே, தேவனுக்கு அவருடைய சட்ட திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே, தேவனே இந்த காரியத்தை செய்யும் போது நான் இந்த இடத்துல குறுக்க நின்று அதை தடை பண்ணுறதுக்கு நான் யார் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள், அந்த யோசேப்புக்குள் இருந்தபடினாலே, அந்த மரியாளை மனப்பூர்வமாய் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு தகப்பனாக அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும் அயோக்கியமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கேவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, அன்பு இருக்கிற இடத்துல எந்த விதமான அயோக்கியத்தை நீங்க பார்க்க முடியாது. அயோக்கியத்தை செய்யாது, அது செய்ய முடியாது, செய்ய துணியாது. ஒருவேளை தவறு நடந்தா கூட அந்த தவறை ஓப்பனா உடைச்சு சொல்லிடும், எனக்கு அருமையானவர்களே. ஆனால் துரோகம் பண்ணாது, அயோக்கியமானதை செய்யாது, அநியாயம் பண்ணாது, அடுத்தவர்களை கண்ணீர் விழ வைக்காது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ 3 காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். ஒன்று, முதலாவது என்ன இன்னைக்கு பார்த்ததில்ல, அன்பு தன்னை புகழாது. 2வது, அன்பு ஒருபோதும் இருமாப்பா இராது. 3வது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அன்பு நியாயமா இருக்கா? உங்களுடைய அன்பு உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அல்லது யாராவது புகழ்ந்தா நீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எனக்கு அருமையானவர்களே, அப்படின்னா உங்களுக்குள்ள அன்பு ஏதோ பிரச்சனையா இருக்கு, அதை சரி பண்ணுங்க. 2வதாக, அன்பு இருமாப்பா இராது. உங்களுக்குள்ள கடினத்தன்மை, கீழ்ப்படிய முடியல பாஸ்டர், என்னால் சொன்னபடி நடக்க முடியல, என்னால் அடங்கி போக முடியல, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய இருதயத்தில் கடினத்தன்மை புகுந்து விட்டது. நீங்கள் ரொம்ப தூரம், நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பயணத்தை நிறுத்துங்க. நீங்கள் மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, சரணடைங்க. உங்களுடைய இருமாப்பை உடைச்சி ஆண்டவர்கிட்ட உடைச்சி ஊற்றுங்க, ஆண்டவர் சரி பண்ணுவார். ஆனால் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நாள் எப்படி உயர்ந்த கோபுரம் கீழே சரிந்து விழுந்ததோ அதே போல் நீங்களும் சரிந்து விழுகிற ஒரு நேரம் வரும். அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் தாறுமாறாக்குகிறார். இந்த தற்புகழ்ச்சி இருமா படைந்தவர்களை தாறுமாறாக்குகிறார். 3வது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அன்பு ஒருபோதும் அயோக்கியமானதை செய்யாது. அருமையானவர்களே, அடுத்தவங்களுக்கு விரோதமாக அல்ல தம்மோட குடும்பத்துக்கு விரோதமாகவோ அது அயோக்கியமான காரியங்களை ஒருபோதும் செய்யாது. பிரச்சனை நடந்திருந்தாலும், தவறு நடந்திருந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு மனதார மன்னித்து அந்த அன்பு
இந்த யோக்கியமானவைகளை செய்யுமே ஒழிய அயோக்கியமான காரியங்களுக்கு துணிகரம் கொள்ளவே கொள்ளாது. இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குமே ஆனால் இந்த அயோக்கியமான காரியங்களை எடுத்து போட்டு, இருமாப்பை எடுத்து போட்டு, தற்புகழ்ச்சி எடுத்து போட்டு தேவனை நேசியுங்கள். ஆண்டவர் மேல் அன்பாயிருங்கள். குடும்பத்தின் மேல் அன்பாயிருங்கள். உங்களுக்கு கொடுத்தவங்க மேல் அன்பாயிருங்க. சபையின் மேல் அன்பாயிருங்க. எனக்கு அருமையாக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மெய்ப்பெண் மேல் அன்பாயிருங்க. இந்த அன்பு தான் உங்களை நெடுந்தூர பயணத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் பரலோகத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். மற்ற எந்த ஒரு காரியமும் நடுவழியிலே உங்களை சிக்க வைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி let us give thanks to the Lord for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வழிநடத்துதலின்படி, தேவனுடைய பாதுகாப்பின்படி அன்பு தன்னை புகழவே புகழாது. உங்களுக்குள்ள இந்த தற்புகழ்ச்சியை விரும்புனீங்கன்னா, தற்புகழ்ச்சி நீங்களே பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்களை குறிச்சே நீங்க பெருமை பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது அழிவு வருவதற்கு முன்பதாக, ஆமீன், அழிவுக்கு முன்னானது, ஆமீன், விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று வேதம் சொல்லுகிறது. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. உங்களை நீங்கள் புகழ்கிறதும், மற்றவர்கள் உங்களை புகழும் போது நீங்கள் சந்தோஷப்படுறதும், அதை விரும்புகிறதும், அதை வாஞ்சிக்கிறதும், அதை நேசிக்கிறதுமாகவே இருப்போமே ஆனால் நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் போய்விடும். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆமீன். அன்பு இருமாப்படையவே அடையாது. இருமாப்பா இரவே இராது, கடினப்படுத்தாது. ஆமீன், ஆமீன். அழிவு வரும் முன் இருமாப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருமாப்படைந்தால் உங்களுக்குள்ள அழிவு வரும். நீங்கள் அழிவை சந்திக்கும் முன்பதாக நீங்கள் உங்களை சரி பண்ணுங்க, உங்களை கீழ்ப்படுத்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை சரணாகதி அடைங்க, உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். 3வதாக ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை, ஆமீன், ஸ்தோத்திரம், அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை பேசாது, அயோக்கியமானதை நடக்காது. ஆமீன். அயோக்கியமான காரியங்களை ஒருபோது இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. ஆமீன். யோக்கியமானவைகளை செய்யும், யோக்கியமானவைகளை நாடும், யோக்கியமானவைகளை பேசும், யோக்கியமானவைகளை செயல்படுத்தும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க கேளுங்க. உங்க கேரக்டர் மாறாம, இந்த கேரக்டர் பில்டிங் ஆண்டவர் இதை பில்ட் பண்ணாம எதுவுமே நம்ம சரி பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற நம்மை உருவாக்குவதற்காக உலகத்திலே ஒரு காரியம் உண்டு. குருவானவர் எல்லா தமது சீடர்களுக்கும் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுப்பாராம். ஆனா ஒரே ஒரு வித்தையை மாத்திரம் சொல்லித்தர மாட்டாராம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த குருவையே மிஞ்சக்கூடிய ஒரு நிலைமை வரும் பொழுது அந்த வித்தையை குருவானவர் பயன்படுத்தி தன்னுடைய சீஷனை தோற்கடிப்பாராம். இது எதுக்கு சம்பந்தம்னா, நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை என்கிறதான ஒரு நிலையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து விட்டு போனார். அதே போலதான் இந்த அன்பையும் தேவனுக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அன்பு இருந்ததோ அந்த அன்பை நாமும் பெற்று அதே போலவே அன்பின் குணாதிசயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அன்பு இருக்கணும், ஆனா அது இருமாப்பா இருக்கக்கூடாது. ஆண்டவரே அன்பு இருக்கணும், ஆனா அது புகழக்கூடாது, புகழ்ச்சியா என்னிடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா அன்பு இருக்கணும், அது ஒருபோதும் அது வஞ்சனையான ஒரு அன்பா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லுவோமா? நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கரங்களை தட்டி நாம் தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய் எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்த நாளுக்காக, சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த அன்பினுடைய குணாதிசயங்களை இந்த இரண்டாவது பகுதியிலே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான 3 காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதிலே பலப்பட, அன்பிலே பரிபூர்ணப்பட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்முடைய மகனை வல்லமையுள்ள கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். இன்னும் 1000 லட்ச ஜனங்களுக்கும் தலைவர்களுக்கும் ஆண்டவரே என் தேவன் உம்முடைய மகனை பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ரகசியங்களையும் மறைபொருள்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி நீ உயர்த்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளிலே வந்த பிள்ளைகள், உம்மை ஆராதித்த பிள்ளைகள், ஆண்டவரே உம்மை கனப்படுத்தின ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்மை உற்சாகப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஒன்றாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.